ஆமா, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி தானே வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேன்னு சொல்லி ஒரு ஓரமா உட்காந்து வயிற்ற பிடிச்சிக்கிட்டு இருந்த. இப்ப என்ன உனக்கு? ஏங்க அறிவே கிடையாதாங்க? எங்க என் வயசுக்கு எவ்வளோ ஹார்மோனல், எவ்வளோ உடம்புல சேஞ்சஸ் நடக்கும். ஐயோ, இதெல்லாம் உட்கார வச்சு பேசி புரிய வைக்க 4 மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வச்சு பேசினாலும் உங்களுக்கு புரியாதே. ஏங்க பொம்பளை ஆளுகளுக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க. ஒரு வயசுல ஒரு பிரச்சனை வரும். ப்ரீ மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ், மெனோபாஸ்னு 1008 பிரச்சனை இருக்கு. அவங்க மனசு உடம்பு எதை பத்தியுமே தெரிஞ்சுக்கணுங்கிற அக்கறையே கிடையாதுல்ல. ஏதாவது பேசி தெரிய வேண்டியது. அண்ணன் படிச்சு சொன்னாங்கல்ல, அப்பவே இந்த பாச கூசெல்லாம் சொல்ல வேண்டியதானே? அப்ப என்ன வாயில கொடக்கட்டைய வச்சிட்டு இருந்தீங்க? சத்தியமா பைத்தியம் பிடிச்சிருச்சா உங்களுக்கு? இது எப்படி ஜோசியம் பார்த்தா சொல்ல முடியும் இந்த விஷயத்த? முன்னாடியே தெரியும்னா காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் மூச்சு புட்டு செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய் படுத்திருக்க மாட்டேன். இப்பதாங்க தெரியும். என்னக்கா இது? சபையில நின்று பேசுற பேச்சா இது? விவசாயே கிடையாதுக்கா இந்த மனுஷனுக்கு. போதுமா, விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. போதும். ஆமா, நான் பேசுறதா இங்க எல்லாம் தப்பா போயிடும். ஐயோ, என்னால முடியல, வயிறெல்லாம் வலிக்குது. கத்தி கத்தி எனக்கு உசுறு போகுது. பஞ்சாயத்து பண்ற குடும்பம் இதுவாதான் இருக்கும். நீ உள்ள போய் உட்காரு, உள்ள அழைச்சிட்டு போங்க. நான் போய் மோர் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போடி. ஐயோ, என்னால முடியல. அக்கா, நான் மாடிக்கு போறேன். மூஞ்ச பார்த்தா இன்னும் கத்திக்கிட்டே கிடப்பாரு. எனக்கு இன்னும் பிரஷர் அதிகமாகும். இப்போ என்ன பண்றது? நந்தினியை விட்டுட்டு என்ன மிச்சம் இருக்கவங்க நாம எல்லாம் போயிடுவோம்னு. அதெல்லாம் சரியா வராதுப்பா. எல்லாரும் வரணும்னு தான் சொல்லியிருக்கேன். அவங்கள விட்டுட்டு போறது இவளை விட்டுட்டு போறதெல்லாம் சரியா வராதுப்பா. இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறதுக்காக கட்டுக்கட்ட போறேன். அதை நடக்க விடாம ஏதோ தடங்கள் வருதுன்னா அப்ப நம்ம குடும்பத்தை நோக்கி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். நீங்க என்ன அப்படிலாம் நினைக்கிறீங்க? நாமளா ஏன் அப்படி ஒரு முடிவு பண்ணிக்கணும்? சரி இருங்க, நான் ஒரு தடவை பூசாரிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுறேன். ஹலோ ஐயா, வணக்கங்கய்யா. நான் தான் கதிர் பேசுறேங்க. சொல்லுங்க தம்பி. எல்லாம் டைமுக்கு வந்துடுவீங்களா? ஐயா, அதுல தான் ஒரு சின்ன சிக்கல். என்ன தம்பி, என்னாச்சு? நாங்கெல்லாம் கிளம்பிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா என் வீட்டுக்காரி அவ வீட்டுக்கு தூரங்கிற. அதான் அவளை வீட்டில் விட்டுட்டு மற்றவங்கெல்லாம் வரலாங்களா? அவங்க விட்டு பண்ணா பூர்த்தி ஆகாது தம்பி. அது ஒரு குறையா போயிருமே. இத்தனை வருஷம் கழிச்சு ஐயா கட்டு கட்டுறாரு. அதுல குறை வந்துருச்சுன்னா சரியா வராது தம்பி. என்னங்க ஐயா இப்படிலாம் பேசுறீங்க? இப்போ அவ வரலன்னா என்ன ஆக போகுது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பூஜை ஏதாவது பண்ணி விட்டுருங்களேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்ப்பா, சாமி அட்ஜஸ்ட் பண்ணாதே. என்னங்க இது? நீங்க கதிரி அந்த போனை கொண்டா. அந்த ஒரு நிமிஷம் அண்ணன் பேசணுமா? என்ன பூசாரி, என்ன சொல்றீங்க இப்போ? ஐயா, இப்ப பண்ணா பூர்த்தி ஆகாது. அடுத்த வாரம் அமாவாசை வருது. அதுல பண்ணா சிறப்பா இருக்கும்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு வகையில இப்ப தள்ளி போறது ரொம்ப நல்லது. ஐயா, என்ன சொல்றீங்க?